டேர்னிங் 555 WFH சேனலின் மறுப்பு. சொல்லப்படும் அப்ளிகேஷன் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டில் இடையில் நிறுத்தப்பட்டாலோ பணம் தருவதை நிறுத்தினாலோ நானும் இந்த சேனலும் பொறுப்பாகாது. இதற்கு சம்மதம் என்றால் மட்டும் பயன்படுத்தவும். வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக லான்ச் ஆகிருக்க பிடிலிட்டி ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இந்த ஆப் லான்ச் ஆன டேட் வந்து ஆகஸ்ட் 11 லான்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி பஜாஜ் HCL டீச் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் நம்ம பண்ணியிருப்போம். அதே சேம் கான்செப்டில் தான் இந்த ஆப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் நமக்கு ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதே சேம் கான்செப்டில் இந்த ஆப்பில் 5 நாளில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சைன்அப் பேஜ் வரும். உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட நேமு, பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட சைன்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப்னு கொடுத்தீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் காட்டும். அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் அப்படின்னாலே நம்ம 3 டைப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ஆப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். விஐபி லெவலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஐபி லெவல் நம்ம ஆகணும்னா கம்பல்சரி 375 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆக முடியும். நம்ம ஃபஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நமக்கு 1 ரூபி கூட நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வராது. அதனால் நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க 375 ரூபா மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே விஐபி 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கவனமாக தெளிவாக கேட்டுக்கோங்க. இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேபிளில் நம்ம 375 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்ஃபேர். இந்த ஸ்டேபிளில் 375 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா டெய்லி 150 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 37 நாள் ரன் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நாள்லாம் ரன் ஆகாது. மினிமம் 25 நாள்லேருந்து 27 நாள் வரையும் தான் இந்த ஆப் ரன் ஆகும். மினிமம் ஃபஸ்ட்டில் ஸ்டேபிளில் 375 ரூபா ப்ராடக்ட் மட்டும் வாங்குங்க. வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? 375 ரூபா மட்டும் வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமௌண்ட்டு திரும்ப நமக்கு 1 ரூபி கூட திரும்ப நமக்கு ரிட்டர்ன் வராது. இதில் போட்ட 375 ரூபா அமௌண்ட்டை நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷனில் நமக்கு வெல்ஃபேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெல்ஃபேர் மூலிமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஸ்டேபிளில் போட்ட அமௌண்ட்டை வெல்ஃபேரில் நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் பார்த்திங்கன்னா 100 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா 2 நாள் ஃபஸ்ட்டு 150 ரூபா வரும். செகண்ட் நாள் ஒரு 150 ரூபான்னு சொல்லிட்டு டோட்டலாக 300 ரூபா நமக்கு வந்துடும் ப்ராஃபிட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம அதே செகண்ட் ப்ராடக்ட்டை 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா 160 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு 5 நாள் ஒவ்வொரு நாளைக்கு 160 ரூபான்னு சொல்லி டோட்டலாக நமக்கு 5 நாளுக்கு 800 ரூபா கிடைக்கும். அப்போ இது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. அப்போ டோட்டலாக இந்த 100 ரூபா 500 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே நம்ம 1100 ரூபா ப்ராஃபிட் எடுத்துடுறோம். அப்போ ஸ்டேபிளில் போட்ட அமௌண்ட்டும் வந்துடுது, நமக்கு ப்ராஃபிட்டும் இந்த பிளான்லேயே நமக்கு வந்துடுது. அதனால் இந்த ஆப் நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மை சைட் போனஸாக உங்களுக்கு 100 ருபீஸ் மை சைட் போனஸில் உங்களுக்கு கொடுக்குறன்னும் போது அதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் எல்லா ஆக்டிவிட்டி பேஸ்லேயும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் வாங்குவோம். இதில் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வாங்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு 100 ரூபா, செகண்டு 500 ரூபா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது கீழே லெவல் 1 போட்டிருக்கிறதுனால இது 2 ப்ராடக்ட் வாங்குகிறோம். அதுக்கு மேலே எதுவுமே வாங்கக்கூடாது. ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா
ரூ. 700 கொடுத்துருக்காங்க. 37 நாள் கழிச்சு தான் இந்த அமௌண்ட் நமக்கு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆப்பே வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த ரீசன்னால் இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாங்கக்கூடாது. டீட்டெயில் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வாங்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் நமக்கு லான்ச் ஆகும்போது நம்ம வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்க்கில் ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு 1 by 1 நான் குரூப்பில் வந்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஆகஸ்ட்டு 11 தான் லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஸ்டேபிளில் ரூ. 375 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். வெல்ஃபேரில் ரூ. 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் டோட்டலாக சேர்த்து நமக்கு ரூ. 975 வரும். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் வந்து நமக்கு ரூ. 300 ப்ராஃபிட் ஆக மொத்தம் ரூ. 1100 ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டில் நம்ம போட்ட அமௌண்ட்டு ரூ. 975 எடுக்கிறது போக நமக்கு ப்ராஃபிட் ரூ. 125 வரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சைடு போனஸ் வந்து ரூ. 100 உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னும் போது இந்த ப்ராஃபிட்டு ரூ. 225 நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பில் மட்டும்தான் சிங்கிள் பர்சன்ஸ் கூட ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அதனால் இது யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டேபிளில் ரூ. 375 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் ரூ. 100 ப்ராடக்ட் ஒன்று வாங்குகிறோம். ரூ. 500 ப்ராடக்ட் ஒன்று வாங்குகிறோம். டோட்டலாக நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறது ரூ. 975 நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம். அந்த ரூ. 975 நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்ஃபேரில் 2 ப்ராடக்ட் போட்டோம் பாருங்கள். அதில் ரூ. 100 போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரூ. 300 ப்ராஃபிட் வரும். ரூ. 500 போடுறதுல ரூ. 800 ப்ராஃபிட் வரும். அப்போ நமக்கு ரூ. 1100 வருது. அந்த ரூ. 1100 ரூ. 975 போட்ட அமௌண்ட் எடுத்துடுறோம். ப்ளஸ் நமக்கு ப்ராஃபிட் ரூ. 125. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சைடு ரூ. 100 போனஸ். அப்போ உங்களுக்கு ரூ. 225 உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். இந்த ஆப் நமக்கு 5 நாளில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரூ. 975 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டு ரூ. 125. மை சைடு போனஸ் ஒரு ரூ. 100 225 நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஆப் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆக்டிவிட்டி வரும்போதும் அதில் நமக்கு ப்ராஃபிட் வரா மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெஃபரலுக்கு ₹100 வந்துடும். அது இல்லாமல் 3 லெவல் கமிஷன்ஸ். ஃபஸ்ட் லெவல் 30%, செகண்ட் லெவலுக்கு 2%, தேர்ட் லெவலுக்கு 1%ன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் லெவலில் நம்ம கொடுக்குறாங்க. மெயின் பேஜில் டெபாசிட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இதில் போட போகிறோம், ₹975 நம்ம அந்த ₹975 போட்டுட்டு சேனலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு டு டெபாசிட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் காப்பி கொடுத்து லிங்க் கொடுத்தும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசார்ஜ் பண்ணி ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட யூடிஆர் நம்பர், ஓகேங்களா, யூபிஐ நம்பர் 12 டிஜிட் நம்பரை இதில் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி கொஞ்சம் நாள் லேட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி முன்னாடி வாங்க. வந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டேபிளில் இன்வெஸ்ட் நவ், ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துடணும். வெல்ஃபேரில் இந்த ₹100 ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள், இன்வெஸ்ட் நவ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கடுத்தது வெல்ஃபேர்லேயே ₹500 ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் நவ் கன்ஃபார்ம் இன்வெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு இன்வெஸ்ட் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் மினிமம் வித்ராலே வந்து பார்த்திங்கன்னா ₹150 தான். டேக்ஸ் வந்து 5% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, நம்மளோட நேம், அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதை போல் நேம் கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இது மட்டும் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கன்ஃபார்மாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.